நம்ம இன்றைக்கி என்ன மீன்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சூரை மீன் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். சூரை மீன் வந்து ஒரு பெரிய மீன் வாங்கியிருந்தோம். நானும் எங்கள் மாமி வந்து பாதி மீன் எடுத்திருந்தோம். நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கிறேன்னா ஒரு பெரிய தலையும் அப்புறம் வந்து ஒரு 3 துண்டும் எடுத்திருக்கிறேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். அப்புறம் வந்து நல்ல பெரிய மீனும் கூட, நம்ம கைக்களவு ஒரு துண்டு சதையே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு. அப்புறம் சூரை மீனை பார்த்தோன்னே இது வந்து சும்மா குழம்பு வச்சா ரொம்ப எடுபடாது, அதனால் வந்து வறுத்தரைச்சி குழம்பு மாரி வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு மசாலாவுமே அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் போட்டு அது கூடவே கருவேப்பிலை அப்புறம் வத்தல் பொடி மல்லிகைப்பொடிலாம் எடுத்து போட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறக்கு ஒரு இதில் கடாயில் வந்து கொட்டிட்டு அதையுமே புளி கரைசல்லாம் நம்ம சாதா குழம்பு வைக்க மாதிரி புளி கரைசல் அப்புறம் வந்து முருங்கைக்காலாம் கட் பண்ணி போட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. மசாலா எல்லாமே அழகாக இறங்கி இருந்து மீனுக்குள்ளாடி அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. வறுத்து அரைச்சாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்ல, நம்ம பார்த்தோன்னே அவ்வளோ எச்சி ஊறுது, அவ்வளோ மணத்துச்சு. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். சூரை மீன் வந்து நிறையா பேருக்கு பிடிக்காது, அந்த சைடில் கருப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி செஞ்சு வச்சு கொடுங்க, யாருனாலும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபைனல் வந்து சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு. இது சூரை மீன் கிரேவி மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இது மட்டும் வச்சு இப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை பொரிக்கலாம்னு சொல்லிட்டு தோசைகள் எடுத்து போட்டு முட்டை பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. முட்டையை மாற்றி வைக்க அது வந்து பிஞ்சிடுச்சு. அழகாக முட்டையுமே பிஞ்சு ஃபைனலி சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து சூரை மீன் வந்து கட்டியாக கிரேவி மாதிரி வச்சாச்சு. அப்புறம் வந்து தலையும் எடுத்து வச்சுட்டு அந்த முட்டை பொரிச்சோம் பார்த்திங்களா, அதையுமே எடுத்து வச்சு ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுக்கலான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து என் பையன் வந்து ஈவினிங் போல் இந்த இதுக்கு பேர் வந்து அது என்ன பேர், பேரிச்சங்காயின்னு சொல்லியிருந்தான். அந்த காய் வந்து என் தங்கச்சி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தான். அதை கடித்து பார்த்து ஒரு மாதிரி கார்ப்பு தன்மையாக பல்லெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி இருந்துட்டு நீங்களே இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பிடிக்குமானு சொல்லுங்கள். இது வந்து நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் இப்போ தான் சாப்பிட்டு ஒரு மாதிரி கார்த்துட்டு இருந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.